இன்றைக்கி கம்பில் இட்லி தோசைக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த படியில் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் டம்ளரில் கூட எடுத்துக்கலாம், ஆனால் ரேஷியோ தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் கம்பு 3 படி, அரிசி 1 படி எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கம்பு அரிசி 2 சேர்த்து 4 படி வந்திருக்கு. அதுக்கு 1/4 படி உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்தை தனியாக ஒரு பாத்திரத்தில் அளந்து வச்சுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் ஜவ்வரிசி, 1 ஸ்பூன் அவல் சேர்த்துக்கலாம். அளந்த பொருட்களை 4லேருந்து 5 முறை கழுவி எடுத்துக்கலாம். இதை 8 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சா கம்பு இட்லி தோசை மாவு ரெடி. நாளைக்கு இட்லி செய்கிறதுக்காக நைட்டே மாவில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம். இட்லி நல்லா சாஃப்டாக வரணுன்னா மாவு ரொம்ப கலந்து விடக்கூடாது. மாவு நல்லா நுரைச்சி பொங்கி வந்திருக்கும். அது ரொம்ப கலந்து விடாமல் இட்லி தட்டில் எடுத்து ஊற்றி தண்ணி கொதித்ததும் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தோன்னா சாஃப்டான கம்பு இட்லி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.